லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வித்யா பாத்து. இவங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர். ஓகே, இவங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே. டாக்டர். டாக்டர், அவ இப்போ எப்படி இருக்கா? அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு. இனி அவங்க கோமாவுக்கு போக சான்ஸே இல்ல. அவங்க ஹெல்த் இருந்த கண்டிஷனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே பெரிய அதிசயம்தான். நானே நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். நாம எல்லாரையும் மீறின வேற ஏதோ சக்தி தான் அவங்கள காப்பாத்திருக்கு. டாக்டர், நாங்க இப்ப வேதாவை பார்க்கலாமா? அவங்க கண்ணு முழிக்க லேட் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க மட்டும் போய் பாருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பா. இந்த வித்யா, அபிஷேக பால் குடி. குடி வித்யா. மனசா தான் கால் பண்றா. ஹலோ மனசா, அம்மா எப்படி இருக்காங்க? அண்ணா, அண்ணா அம்மாவுக்கு நினைவு திரும்பிடுச்சுனா? அம்மாவுக்கு நினைவு திரும்பிடுச்சா? டாக்டர் இனி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். வித்யா, உன் வேண்டியது பழிச்சிடுச்சு. அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சா? சஞ்சய், நம்ம உடனே ஹாஸ்பிடல் போலாம். நான் அத்தையை பார்க்கணும். சரிமா போலாம். வித்யா, என்னாச்சு? முடியலையா? ஒண்ணும் இல்ல. இரு, நான் ஹெல்ப் பண்றேன். மெதுவா. வித்யா, பாத்து. நடக்க முடியல சஞ்சய். ரொம்ப வலிக்குதா? ஆமா சஞ்சய். சார், பார்த்துட்டு உடனே கிளம்பிருங்க சார். அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். நீ கொஞ்சம் கவனமாவே இரு. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது வேதா. அப்படி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் இருக்க மாட்டேன். நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது.
என் அடையாளமே நீதான் வேதா. வெறும் சந்திரமோகன் சொல்றதை விட வேதவல்லி சந்திரமோகன் சொல்றதா எனக்கு பெருமை. அந்த அடையாளம் தான் என்னோட வாழ்க்கை. அது இல்லாம என்னால வெறும் சந்திரமோகனா வாழ முடியாது. ஒரு சில விஷயத்துல உனக்கும் எனக்கும் ஒத்து போகாது, சண்டை போடுவோம். அத பாக்குற மத்தவங்களுக்கு இவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்லைன்னு கூட தோணும். ஆனா நமக்குள்ள அதையும் தாண்டி இருக்கிற அன்பு என்னன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னைக்குமே குறைஞ்சதில்ல. இந்த உலகத்துல உன் அளவுக்கு என்ன புரிஞ்சுகிட்ட வேற ஒரு ஆள் யாரும் இல்ல வேதா. என் அளவுக்கு உன்னை புரிஞ்சுகிட்டவங்களும் வேற யாரும் இல்ல. வீட்ல எப்ப பார்த்தாலும் அத்தைக்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாரு. இப்ப என்னமோ ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. ரொம்ப ஓவரா இருக்கே. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அவனு சொல்லலையே. எங்க அப்பா என் அம்மா மேல காட்டுற பாசம் உனக்கு நடிப்பு மாதிரி தெரியுதா? அண்ணா விடு. நீ சும்மா இரு மனசா. அண்ணா எங்க அப்பா அம்மா வாழ்க்கையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவங்க சண்டை போட்டா அவங்களுக்குள்ள பாசமே இல்லைன்னு அர்த்தமா? ஏன் நாம கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுக்காக உன் மேல எனக்கு அக்கறையே இல்லைன்னு அர்த்தமா? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா நான் உயிர். அவங்களுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம். எந்த இடத்துலயுமே அவர் எங்க அம்மா விட்டு கொடுத்ததே கிடையாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன தப்பு சொல்லிட்டே இருக்காதீங்க. நான் வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வாழ வந்தவ. நான் வந்ததுல இருந்து உங்க அப்பாவும் அம்மாவும் கீரையும் பாம்பு மாதிரி தான் இருக்காங்க. அதனால எனக்கு அப்படிதான் தோணும். அதுல என்ன தப்பு இருக்கு? என்னடி திமிரா பேசுற? விஜய், அண்ணா என்ன பழக்கம் இது? கட்டின பொண்டாட்டியே கை நீட்டுற. நம்ம அம்மா இப்படிதான் நம்மள வளர்த்தாங்களா? டேய் விஜய், கொஞ்சம் அமைதியா இருப்பா. உனக்கு நிறைய வேலை இருக்கு வேதா. இன்னும் பல ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ வழிகாட்டியா இருக்கணும். உனக்காக ஆயிரக்கணக்கான பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எந்திரிச்சு வா. இந்த ஆக்சிடென்ட் உன்னை எந்த வகையிலயோ பலவீனப்படுத்த கூடாது. அப்பா அப்பா அம்மா நல்லா இருக்கா? பேசிட்டீங்களா? பேசிட்டேன். பழிச்சிருவா. கண்ணு முடிச்சு பார்த்தாளா? நல்லா இருக்கா? சந்தோஷமாப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சரியாயிடும். ஆமா. என்னம்மா வித்யா, என்னாச்சு? ஏன் இப்படி நடந்து வர? என்னாச்சு வித்யா? என்னாச்சு? ஏன் இப்படி தாங்கி தாங்கி நடந்து வர? அம்மாவுக்கு குணமாகணும்னு கோயில்ல முட்டி போட்டு நடந்து வந்து வேண்டுதல் செலுத்திருக்கா பெரியம்மா. இப்படி டிராமா பண்ணி மொத்த குடும்பத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. நமக்கு இதெல்லாம் பண்ண தெரிய மாட்டேங்குதே. ஏமா இப்படி எல்லாம் பண்ற? உன்னை இப்ப யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? தேவையா இதெல்லாம்? என்னம்மா, என்ன வித்யா? ஏன் உனக்கு இதெல்லாம்? நீ உன் உசுர பணைய வச்சு வேத உயிரை காப்பாத்திருக்க. இப்ப உயிரோட இருக்கனா அதுக்கு காரணம் நீ மட்டும்தாம்மா. இதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலம்மா. நீங்க இப்படி எல்லாம் பேசணும் தான் அவ இதெல்லாம் பண்றா. போற போக்கு பார்த்தா அத்தை இவள மருமகளை ஏத்துப்பாங்களோ? பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மாமா. அவங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, என் அம்மா. எங்க அம்மாவை நான் சின்ன வயசுல இழந்துட்டேன். இப்ப என் கண்ணு முன்னாடி அந்த இடத்துல இருக்கிறது வேதாம மட்டும்தான். அவங்கள நான் இழக்க மாட்டேன். கண்டிப்பா நீ பண்ற தியாகத்துக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்கும் வித்யா. நான் பலனை எதிர்பார்த்து எதுவுமே செய்யல. அத்தை என்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் நான் அவங்களுக்காக இதெல்லாம் செய்வேன். ஏன்னா எனக்கு அவங்க நல்லா இருக்கணும். மாமா,
நான் போய் அத்தைய பார்க்கலாமா? தாராளமா போய் பாருமா. உனக்கு இல்லாத உரிமையா? வா. உள்ள போமா. போய் பாப்பா உள்ள போ. உள்ள போ. பார்த்து வா. மெதுவா வித்யா. அம்மா, உங்களுக்காக நான் என்னென்னமோ செஞ்சுட்டதா சொல்றாங்க. அப்படிலாம் நான் ஒண்ணுமே செய்யலம்மா. நீங்க என் அத்தை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்கு. ஆனா உங்க கூட எந்த பந்தமும் இல்லாத ஆயிரக்கணக்கான பசங்களுக்கு படிப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையவே மாத்திருக்கீங்க. அந்த சேவைக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நான் உங்களை காப்பாத்தலம்மா. நீங்க செஞ்ச தர்மம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. அதுக்கு நான் ஒரு கருவியா இருந்திருக்கேன், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க. சீக்கிரமே கண்ணு முழிச்சு பழைய மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசைதாம்மா. ஒரே ஒரு நாளாவது அந்த வீட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு மருமகளா நான் வாழணும். என்ன நீங்க முழுசா ஏத்துக்கணும். உங்க அனுமதியோட உங்க நிழல்ல நிக்கிற பாக்கியம் எனக்கு வேணும்மா. அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேம்மா. அந்த வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுக்கணுமா? பொழைக்க மாட்டாங்கன்னு பார்த்தா பொழைச்சிட்டாங்களே. அந்த சகுந்தலாவை நம்பினது பெரிய தப்பா போச்சு. இப்ப என்ன பண்றதுனே புரியலையே. என்ன பண்ற? விடு. என்ன பண்ற நீ? சத்தம் போடாத. ஏய், ஏற்கனவே எல்லாரும் யார் இதை செஞ்சிருப்பான்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க சுத்திட்டு இருக்க. உன்னை இங்க பார்த்தா உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து யார் கண்ணிலையும் பற்றாம கிளம்பி போ. போ. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுடா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டியா? இங்கதான் இருக்குமா? பிரீத்தி பக்கத்துல தான் இருக்கா, பேசுங்க. ஏங்க எதுக்கு இப்படி கால் பண்ணிட்டே இருக்கீங்க? நீங்களே என்ன காட்டி கொடுத்துருவீங்க போல. என் நம்பருக்கு பண்ணீங்க, ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டேன். இப்போ உங்க பையனே அனுப்பி வச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். உங்ககிட்ட பேசுறத யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். இத பாரு பிரீத்தி, நமக்கு அவ்வளோலாம் டைம் இல்ல. நான் சொல்றத முதல்ல கேளு. ஐயோ, சரி சொல்லுங்க. இங்க பாரு, தர்ஷன் உன்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பான். அத வேதாவுக்கு போடுற ட்ரிப்ஸ்ல ஏத்திடு. என்ன இன்ஜெக்ஷன்? எதுக்கு கலக்கணும்? ஏய், வேதா சாகணுமா இல்ல பழைய மாதிரி வந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணணுமா? இங்க பார், அவ மட்டும் கண்ணு முழிச்சா நம்ம எல்லாருக்கும் அது பிரச்சனை. அவளை அங்கேயே முடிச்சிடு. அத வேற யார்கிட்டயாவது செய்ய சொல்லுங்க. நான் எப்படி? ஏய்,
சவுண்ட் கேட்கல. பாத்தியா, உன்னால இப்ப நான் மாட்டிருப்பேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. புலமுன்னது போதும். போன் அட்டன் பண்ணி அம்மா கிட்ட பேசு. ஏய், எதுக்கு போனை கட் பண்ண? இத பாருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. வேற யாரையாவது வச்சு வேலையை முடிச்சிருங்க. ஏன், எதுக்காக நீ பண்ண மாட்ட? உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்க வெளிய ஆளு. ஆனா நான் அப்படி இல்ல. அந்த வீட்ல அவங்க கூடவே இருக்க போறேன். ஏதாவது தப்பாச்சுன்னா அவ்வளவுதான். மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன உசுரோட கொளுத்திடுவாங்க. ஏய், இதுக்கு மேலேயும் வேற ஆளுங்களை எல்லாம் வச்சு ரிஸ்க் எடுக்க நான் ரெடியா இல்ல. இன்னொரு முறை தப்பாக கூடாது. ஒண்ணு நான் செய்யணும், இல்ல நீ செய்யணும். என்னால இப்ப அங்க வர முடியாது. அதனால நீ தான் செய்யணும். என்னங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பவும் அங்க ஆள் இருந்துட்டே இருக்காங்க. என்னால தனியா அவங்களை நெருங்க முடியாது. முடியாது, நடக்குமான்னு தெரியல. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நடக்கணும், முடியணும். வேதா சாகணும், அவ்வளவுதான். அது எப்படி முடியும்? ஓ, உன்னால ரீதியா தானே அங்க போக முடியாது. ஒரு நர்ஸா போலாம்ல. முடிச்சிட்டு சொல்லு. இந்த ரூம்ல டியூட்டி முடிச்சிருப்பான ஒரு நர்ஸோட ட்ரெஸ் இருக்கு. அதை நீ போட்டுக்கோ. இந்த மருந்த ட்ரிப்ஸ்ல போட்டா போதும். சத்தமே இல்லாம வேதா கதை முடிஞ்சிடும். நான் வெளியே வெயிட் பண்றேன். கவனமா பண்ணு. செல்வி, ஏய் செல்வி, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுல வாங்காம போயிட்டே இருக்க. எனக்கு வேலை இருக்கு. நீ எப்படி வேலை செய்வேன்னு எனக்கு தெரியாதா? ஈவினிங் 6 மணிக்கே உனக்கு டியூட்டி முடிஞ்சது. இன்னும் என்ன பண்ற? இல்ல, நைட் டியூட்டி கண்டினியூ பண்றேன். இந்த கதையெல்லாம் விடாத. கோடி ரூபாய் கொடுத்தாலும் டியூட்டியை மாத்தி பார்க்க மாட்டேன்னு சொல்ற ஆளாச்சே நீ. நீயா இப்படி? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. ஏய், உன் குரல் மாறி இருக்கு. நீ நிஜமாவே செல்விதானா? சொல்லு. கைய விடு, நான் கிளம்பணும். யார் நீ? மாஸ்க் கழட்டு. ஏய், யார் நீ? உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. ஏய், உன்னதான் கேக்குறேன், யார் நீ? பதில் சொல்ல போறியா இல்ல யாரையாவது கூப்பிடவா? சொல்லு. நீ போ, நான் இவ்வளவு பாத்துக்கிறேன். நீ போ.
சார் சரி. பேஷண்ட் கூட ஒருத்தர் மட்டும் தான் தங்க முடியும். டாக்டர் மத்த எல்லாரையும் வீட்டுக்கு கிளம்ப சொன்னாரு. வேதா உள்ள இருக்காமா? அவளை அப்படியே விட்டு நாங்க எப்படி போக முடியும்? அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல சார். பாத்துக்க நாங்கெல்லாம் இருக்கோம். உங்கள ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரும் கிளம்புங்க. நீங்களும் கூடவே இருந்து கண் முழிச்சா அது உங்க ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல. ஆமா, எல்லாரும் கிளம்புறது தான் நல்லது. சஞ்சய், சரிம்மா, வாணியை கூப்பிடு, அவளையும் கூட்டிட்டு போயிடு. நான் இருந்து இங்க வேதாவை பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க பெரியம்மா.